ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸ எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, டோன்ட் ஸ்பீக் லைக் அ நோ இட் ஆல். டோன்ட் ஸ்பீக் லைக் அ நோ இட் ஆல். நீ என்ன ரொம்ப தொந்தரவு பண்ற. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, யூ ஆர் பக்கிங் மீ. யூ ஆர் பக்கிங் மீ. இதுவே என்ன தொந்தரவு பண்ணாத. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, டோன்ட் பக் மீ. டோன்ட் பக் மீ. நீ தாகமா இருப்ப. இந்த தண்ணீரை குடிச்சு தாகத்தை தணிச்சுக்கோ. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, யூ மஸ்ட் பி thirsty. ட்ரிங்க் திஸ் வாட்டர் அண்ட் quench your thirst. You must be thirsty. Drink this water and quench your thirst. இங்க quenchங்கிறதுக்கான தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா தணிச்சுக்கோங்கிறத குறிக்கும். அவனிடம் எதுவும் சொல்லாத. அவன் ஒரு உளறுவாயன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, don't tell him anything. He is a blabbermouth. Don't tell him anything. He is a blabbermouth. அவன் ஒரு கஞ்சன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, he is a penny pincher. He is a penny pincher. அவர்களை பகைத்து கொள்ளாதே. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, டோன்ட் antagonize them. டோன்ட் antagonize them. முணுமுணுக்காத. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, டோன்ட் murmur. டோன்ட் murmur. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.